எபிசோட் 6ல வந்து ஆராதனா வந்து அந்த பேஷண்ட்டை செக் பண்ணுறாங்க. அவருக்கு ஹார்ட் ரேட் வந்து 150 இருக்குது, பிபி ரொம்ப லோவாக இருக்குது, டெம்பரேச்சர் வேறு 104 போயிடுது. இதை பார்த்துட்டு ராக்கியும் ஷாக் ஆகுறாரு. உடனே வந்துட்டு டாக்டர் ஆராதனா சொல்கிறாங்க, இவர் செப்டிக் ஷாக்குக்குள்ளே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, இமீடியட்டாக ஐவி போடுங்க அப்படின்னு சொல்லி நர்சஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. அப்போ அவரோட ஒய்ஃப் வந்துட்டு கண்டிப்பாக காப்பாற்றிடுவீங்கல்ல டாக்டர், கண்டிப்பாக காப்பாற்றிடுவீங்கல்ல அப்படின்னு கேட்கும்போது இவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. டோன்ட் வரி அப்படின்னு சொல்லிட்டு ராக்கியும் ஆராதனாவும் உள்ளே வராங்க. இங்கே ராகவும் அமலாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்கள்ட்ட வந்து சொல்கிறாங்க, எதுவுமே சரியா இல்லை, அவங்க ஒய்ஃபை ஃபேஸ் பண்ணவே முடியல, ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டிஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. உடனே அமலா வந்துட்டு சரி காம் டவுன் அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே காம் டவுன் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து மானசா வந்து இவங்களை வந்து டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாங்க, நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு. இது என்ன, அப்போ ஒரு உயிருக்கு வேல்யூ இவ்வளோதானா, பணம் இல்லைன்னா ஒருத்தரால் வந்து வாழவே முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஆராதனா ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்போ ராக்கி சொல்கிறாரு, ஆர்கே ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரிலாம் இல்லை, முன்னாடி எல்லாம் ஒரு உயிர் தான் நாங்கள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைப்போம், இப்போ தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு மானசா வந்ததுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அந்த டைமில் டாக்டர் அருணாங்கிற நர்ஸ் இருக்காங்களே, அவங்க உள்ள வந்துட்டு சொல்கிறாங்க, இது எல்லாத்தையும் சரி பண்ணணும்னா டாக்டர் ரதியால் மட்டும்தான் முடியும் அப்படின்னோடனே, டாக்டர் ரதியா, அவங்க வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு. அதுக்கு அருணா சொல்கிறாங்க, உங்களுக்குலாம் ரதி மேம் இப்போ தான் தெரியும், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பேச்சு இல்லாமல் இங்கே எதுவுமே நடக்காது, அவங்க நினச்சா கண்டிப்பாக இது நடத்துவாங்க, சரி நம்ம எல்லாரும் ரதி மேம் மீட் பண்ணி ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரதி மேம் பார்க்க வராங்க. ரதி மேம் பார்க்க வந்தோடனே அவங்க ஷாக் ஆகி நிற்கிறாங்க, எதுக்கு எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்கன்னொடனே ரிப்போர்ட்ஸ் காட்டுறாங்க. உடனே பேஷண்ட்டோட கண்டிஷன் ரொம்ப சீரியஸாக இருக்குது, இமீடியட்டாக ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரதி மேம். அப்போ அவங்க வந்துட்டு இந்த மாதிரி மானசா வந்து டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாங்க, பேஷண்ட்டால் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரதி மேம் வந்து சரி மானசா தான் சிஇஓ, அவங்க தான் இங்கே டிசிஷன்ஸ் எல்லாம் எடுக்கணும், அவங்க டிஸ்சார்ஜ் பண்ண சொன்னால் டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான், எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ராக்கி மட்டும் அங்கேயே நின்றுட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, மேம் இதே அர்ஜுன் சொல்லியிருந்தா நீங்கள் இப்படி விட்டுட்டு இருந்திருப்பீங்களா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ யாருக்கு வந்த இதோன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு கேர்லெஸ்ஸாக இருக்கிறது எனக்கு, நான் உங்ககிட்ட இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை மேம் அப்படின்னு சொல்லி ராக்கி வந்து ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறாரு. ரதி மேம்க்கு ஒரு மாதிரி இருக்குது, பட் ராக்கிட்ட வந்து அதெல்லாம் பேசாத, கிளம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுடுறாங்க. இப்போது திவி ஸ்கூலை காட்டுறாங்க. திவி வந்து அதில் டெஸ்ட்ல எல்லாம் மார்க்ஸ் ரொம்ப கம்மியாக வாங்கியிருக்காங்க போல இருக்கு. அதை ஒரு பையன் அந்த மார்க் ஷீட் எடுத்து பார்த்துட்டு, முன்னாடியெல்லாம் நல்ல மார்க் வாங்குவா, இப்போ 50 மார்க்ஸ் தான் வாங்கியிருக்கா, ரீசன் என்ன தெரியுமா, அவங்க அம்மா தான், அவங்க அம்மாவுக்கு ஏற்கனவே ஒரு பொண்ணு இருந்திருக்கா, அந்த பொண்ணு இவங்களை தேடி வந்துட்டாங்க, இப்போ அந்த பொண்ணாலே இவங்க லைஃபே ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திவியோட பர்சனல் மேட்டர் எல்லாத்தையுமே எல்லாரும் நடிச்சு சொல்லி அந்த பையன் கேலி பண்ணி சிரிக்கிறான். இதனால திவிக்கு செம்ம கோவம் வந்து அந்த பையனை போட்டு அடின்னு அடிச்சுடுறா. கடைசி பிரின்சிபல் மேம் மீட் பண்ணுறதுக்கு தேவும் அந்த பையனோட அம்மாவும் வந்திருக்காங்க. அந்த பையனோட அம்மா செம்மையாக கத்துறாங்க, என் பையன் ஒருவேளை கண்ணுலையோ மூக்கிலையோ அடிபட்டு இருந்துச்சுன்னா என்ன ஆகுறது, இப்படி ஒரு அரகண்டான பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த இடத்துல வச்சுட்டே திவி வந்து சத்தம் போடுறாங்க, ஏதோ என் பேரில் தான் அப்பு மாதிரி எல்லாரும் சொல்கிறீங்க, அவன் தான் எல்லாத்தையும் ஆரம்பிச்சான் அப்படின்னு. உடனே பாருங்க உங்க முன்னாடி வச்சுட்டு இந்த பொண்ணு எப்படி கத்துறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனோட அம்மா சொல்கிறாங்க. உடனே தேவ் வந்துட்டு திவி நீ முதல்ல வெளியில் கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு. திவியும் வெளியே வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா எப்படியோ பேசி கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க, வெளியே போயிடுறாங்க. போகும்போது தேவ் ரொம்ப கோவமாக வராரு. பின்னாடி திவி ஓடி வந்துட்டு அப்பா உள்ள என்ன நடந்துச்சு சொல்லுங்கும் போது தேவ் வந்து திருப்பி பதிலே சொல்லலை. அப்போ வந்துட்டு தேவ் சொல்கிறாரு, கடைசி பேசுகிறாரு, சரி திவி உன்னோட நிலைமை எனக்கு புரியுது, பட் நீ வந்து இந்த மாதிரி ரொம்ப கோவப்பட்டு இது பண்ணுறது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாரு. நீ ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுற அப்படின்னு திட்டுறாரு. அதுக்கு வந்துட்டு எல்லா தப்பையும் பண்ணது அம்மா, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் அவங்களால எனக்கு பிரச்சனை, சித்துக்கு பிரச்சனை, ஏன் ரீனாக்காக்கு கூட பிரச்சனை அப்படின்னு சொன்னோன்னே அவளுக்கு நம்ம தாமா சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. என்னத்தப்பா சப்போர்ட் பண்ணுறது, பிரச்சனையெல்லாம் பண்ணது அவங்க அப்படின்னு சொல்லிட்டு திவி ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. உடனே உனக்கு இந்த வயசில் எல்லாம் சொன்னால் புரியாதுமா அப்படின்னு அவர் அட்வைஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அதெல்லாம் புரியும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு திவி சொல்கிறாங்க. சரி இப்போ எனக்கு டிசி கொடுத்துட்டாங்களா இல்லை இதே ஸ்கூலில் நான் கண்டினியூ பண்ணலாமான்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ கண்டினியூ பண்ணலாம்னு சிரிச்சுட்டே கிளம்பிடுறாரு. இப்போ 5 டாக்டர்ஸ் இங்கே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ யார் போய் அவரோட ஒய்ஃப் கிட்ட போய் சொல்கிறது அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ராகவ் சொல்கிறாரு, நீங்களாம் போனால் இமோஷனல் ஆகிடுவீங்க, நானே போய் சொல்கிறேன்னு சொல்லி ராகவ் சொல்கிறாரு. அப்போ ஆராதனா சொல்கிறாங்க, சரி மானசா இதை வேண்டான்னு சொல்லிட்டாங்க, அதை கேட்டுட்டு ரதி மேமும் வேண்டான்னு சொல்லிட்டாங்க, நம்ம ஏன் இவங்க பேச்சை கேட்கணும், நம்மளால ஏன் இந்த ஆப்ரேஷனை பண்ண முடியாது அப்படின்னு சொன்னோன்னே எல்லா டாக்டர்ஸ்க்கும் அது நல்ல ஐடியா தோணுது. ஃபர்ஸ்ட் வந்து ராக்கி சப்போர்ட் பண்ணுறாரு, அமலா மட்டும் மேனேஜ்மெண்ட் எதிர்த்து இதை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. அதுக்கு ஆராதனா சொல்கிறாங்க, நம்ம இப்போ பண்ணால் மேக்ஸிமம் அவங்களால என்ன பண்ண முடியும், நம்மளை ஃபயர் பண்ண முடியும், அதுவுமே ஒரே நேரத்தில் 5 டாக்டர்ஸை ஃபயர் பண்ணிவிட்டு புது டாக்டர்ஸ்க்கு அவங்க எங்கே போவாங்க, ஸோ கண்டிப்பாக நம்ம பண்ணலாம், ஆனால் என்னென்னா லேப்ரோஸ்கோபி எக்யூப்மெண்ட்ஸை நம்ம டச் பண்ண முடியாது, ஸோ ஓப்பன் அப்பெண்டெக்டமி பண்ணலாம் அப்படின்னு எல்லாருமே ஹாப்பியாக வந்துட்டு சரி நம்ம எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. ஸோ சிந்து வந்து மானசாவோட ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி மானசாவை மீட் பண்ணணும்னு, இல்லை அவங்க ஈவினிங் தான் ஆஃபீஸ்க்கே வருவாங்க அப்படின்றாங்க. ஸோ மானசா வர போகிறதுல அந்த பிளான் சக்ஸஸ். இப்போ ஆராதனா ஒரு அக்கியும் பேஷண்ட்டை கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வரும்போது அருணா வந்து எங்கே கூட்டு போகிறீங்கன்னு இந்த விஷயத்த சொல்கிறாங்க. உடனே அருணாவும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்புறமா வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து ஆப்ரேஷன்
பண்ணுறாங்க. மெயினாக ப்ரொசீஜர் பண்ணுறது வந்து ராகவ். இடையில வந்து ரப்சர் ஆகிடுது அப்பெண்டிசைட். ஆனால் அதையும் வந்து அவர் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணிடுறாரு. ராகவ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அதை முடிச்சிடுறாரு. இந்த ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கும்போது வெளியில் பார்த்தீங்கன்னா சரண்யா மேம் வந்துடுறாங்க. உடனே ராக்கி அவங்கள ஸ்டாப் பண்ணுறாங்க. அவர் மூஞ்சியை தான் கொஞ்சம் வெறப்பாக வச்சுக்கிட்டு இருப்பாரு, என்ன நல்லபடியாக இந்த ப்ரொசீஜரை பண்ணிடுவார் அப்படின்னு சரண்யா மேம் கேட்குறாங்க. சரி, மேனேஜ்மெண்ட் எதிர்த்து இது பண்ணணும்னு சொன்னது யாரோட ஐடியா அப்படிங்கும்போது ராக்கி ரொம்ப க்யூட்டாக தலையை குஞ்சிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. இங்கே வந்து ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆயிடுச்சு. எல்லாருமே ராகவ் வந்து குட் ஜாப்னு சொல்கிறாங்க. அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரீனாவோட ஹாஸ்பிட்டலில் அந்த சஞ்சனாங்கிற பேஷண்ட்டோட ரிப்போர்ட் வந்துருச்சு. அந்த குழந்தை ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரீனா வந்து கதிர்கிட்ட சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு வந்து வாட்டர் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னு நர்ஸ் வந்து சொல்கிறாங்க. உடனே கதிர் வந்து டாக்டர் ரஞ்சித்க்கு கால் பண்ண போகிறாரு. அப்போ வந்து ரீனா வந்து அதை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ரஞ்சித்க்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு நர்ஸ் கிட்ட ஓடி ரெடி பண்ண சொல்கிறாங்க. ரீனா தான் இந்த ஆப்ரேஷனை பண்ண போகிறாங்க. என்ன நடக்குதுன்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.